ஹலோ எவ்ரிவன். இப்போ நம்ம சிக்கன் பிரியாணி செய்கிறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். குக்கர் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னதுன்னு பார்த்தலாம். சிக்கன் 1/2 கிலோ. இது பிரியாணி அரிசி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், அப்புறம் லெமனு, பட்டை, அன்னாச்சி பூ, குஸ்குஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இலை, பிரிஞ்சி இலை, சுருள் பட்டை, சோம்பு இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த சிக்கன்லேயே தயிரும் ஊற்றி ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ நம்ம சூப்பரான டேஸ்டான சிக்கன் பிரியாணி செய்யலாம். நம்ம குக்கரில் இப்போ சமையல் எண்ணெய் ஊற்றிட்டோம். நாங்கள் சன்லைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த எண்ணெய் இப்போ நல்லா சூடாகணும். அப்படியே கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் நெய் கொடுத்து நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதெல்லாம் போட்டுடலாம். இந்த பிரிஞ்சி இலை, பட்டை, சுருள் பட்டை, லவங்கம், அன்னாச்சி பூ எல்லாத்தையும் நம்ம போட்டாச்சு. நெக்ஸ்ட் நம்ம அதெல்லாம் நல்லா பொரியுது. நம்ம ஆல்ரெடி நறுக்கி வச்ச வெங்காயம் இருக்கு இல்லையா, அதை நம்ம போடுறோம். வெங்காயம் நல்லா வதங்கணும். ஒரு கோல்டன் கலருக்கு மாறுற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். பிரியாணி அரிசி நல்லா ஊற வச்சுட்டு நல்லா கழுவி நம்ம இறுத்து வச்சிட்டோம். சிக்கன் பார்த்திங்கன்னா சிக்கன் பீசஸை தயிரில் நல்லா ஊற வச்சு வச்சுருக்கோம். இது எப்படின்னா 1/2 kg சிக்கனுக்கு 1/2 kg பிரியாணி அரிசி. அதில் தான் நாங்கள் சிக்கன் பிரியாணி இந்த வீடியோவில் பண்ணி காமிக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம நிறையவே போடலாம்.
ஒரு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டையும் அரைச்ச பேஸ்ட் நம்ம போட்டாச்சு. இப்போ நல்லா வதக்கிக்கலாம். அடுத்தது தக்காளி. தக்காளி, பச்சை மிளகாய் கீரி வச்சுருந்தோம், அதையும் போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ நல்லா வதக்கிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா புதினாவை நம்ம கிள்ளி அலசி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம போட்டுடலாம். மொத்தமாக எல்லாத்தையும் நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு சிக்கன் ஆல்ரெடி நல்லா அலசிட்டு தயிரில் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம இப்போ போட்டுக்கலாம். மொத்தமாக நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆச்சியோட பிரியாணி மசாலா, பிரியாணி மசாலாலாம் போட்டோம்ல, ஸோ மொத்தமாக நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். அப்புறம் மஞ்சள் தூள், உப்பு, கல் உப்பெல்லாம் போட்டாச்சு. இப்போ மொத்தமாக நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஓகேங்களா? கீழே கொட்டாமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பிரியாணி அரிசியாக போட்டாச்சு. ஸோ எல்லாத்தையும் மொத்தமாக நம்ம கிளறி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கலருக்கு என்ன பண்ணலான்னா, கொஞ்சோண்டு கலர் பவுடர், கேசரி பவுடர் இருக்கு இல்லையா, கலர் பவுடர், அதை நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம்.
தண்ணி வந்து இப்போ ஒரு சொம்பு அரிசி போட்டிங்கன்னா 1.5 சொம்பு தண்ணி ஊற்றணும். ஸோ இதுதான் கணக்கு. அது மாதிரி கணக்கு பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்க, தண்ணி ஊற்றிட்டு இது மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மொத்தமாக எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம லெமன் வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் சாறு ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் போட்டாச்சா. இப்போ வந்து குக்கரோட மூடி போட்டு மூடிடலாம். அவ்வளோதான், விசில் போட்டு முடியாச்சு. இப்போ மறுபடியும் ஸ்பீடாக வச்சுக்கலாம். ஸோ ஒரு 10 நிமிஷத்தில் சூடான சுவையான சிக்கன் பிரியாணி தயாராகிடும். மக்களே இங்கே பாருங்கள், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குக்கர் விசில் போடுது. அதாவது பிரியாணி தயாராகிடுச்சு. நம்ம வந்து இப்போ விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த குக்கரை மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு சிக்கன் பிரியாணி சாப்பிட போகிறோம். ஸோ விசில் வந்துடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம திறக்கிறோம். பாருங்க, நம்ம செஞ்ச சூடான சுவையான சிக்கன் பிரியாணி எவ்வளோ சூப்பராக தயாராகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். வாவ், சுட சுட சிக்கன் பிரியாணி தயாராகிடுச்சு, தயிர் பச்சடியும். சரி, இன்றைக்கி சூப்பராக எங்கள் அம்மா சமைச்சு கொடுத்துட்டாங்க.